Daily. Taste the Daily. பாஜக நிற்கும் தொகுதிகளில் பாஜகவினரே ஓட்டு போடணும். அண்ணாமலைக்கு துரோகம் பண்ண கட்சியா? யோ, அண்ணாமலே கேம்பெயின் பண்ணா அப்படி ஏன் இப்படி பேசுறீங்க? அண்ணாமலை மனசு வருத்தப்பட மாட்டாரா? திராவிட பாஜக நால்வர் அணி வந்து அவரை துரோகம் பண்ணது அவர் பெருந்தன்மையாக நடந்தது. நான் அவங்களுக்கு போய் எல்லாருக்கும் போய் கேம்பெயின் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். எங்களால் ஏற்றுக்க முடியாது சார். கோவிந்தா கோவிந்தா ஆயிடுவோன்னு தெரிஞ்சதுனால அண்ணாமலைக்கு முதல்லேருந்து மதிப்பு கொடுத்தாங்களா? எப்போ மதிப்பு கொடுத்தாங்க? ஒரு வாரம் முன்னாடி. ஹெலிகாப்டர், பிளேனு, கப்பல், பயந்து போய் கப்பல், பிளேனு, ஹெலிகாப்டர் எல்லாம் கொடுத்து அமிச்சிங்களே. எப்போ அமிச்சிங்க? ஐபி அடிச்சது, SOS அமிச்சது, ஐபி வாஷ் அவுட்டுன்னு அமிச்சது. 37 கேண்டிடேட்ஸும் வாஷ் அவுட்னு ஐபி அமிச்சது. அமித்ஷா தூக்கி தள்ள போட்டார் டேபிளில். என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. திமுக அதிமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறீங்களா? யாராவது சொல்லாதீங்க, சிரிப்பாங்க. ஆனால் திட்டி விட்டு அண்ணாமலை கூப்பிட்டு போய் கேம்பெயின் பண்ணு. அண்ணாமலைக்கு பிறகு தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. அண்ணாமலை சின்சியராக பிரச்சாரம் பண்ணு. எந்த விதமான அவர் சொன்னாரா, நான் முதல்ல என்னை எதிர்த்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன், அப்புறம் தான் ஆதரவாளர்கள். ஆனால் அண்ணாமலை தள்ள வச்சு கொண்டாடியது பாஜக வேட்பாளர் இல்லை, அதிமுக வேட்பாளர். வாண்டடா போய் கூட அவர் வீட்டிலே போய் சந்திச்சு, வீட்டில் போய் காலில் விழுந்து கோயம்புத்தூர்லாம் ஐயா நீங்கள் வந்தால் தான் நாங்கள் பழைப்போம். இந்த முடிவுக்கு அப்புறம் இந்த நிலை எந்த மாதிரி சார் மாறும்? மீண்டும் அண்ணாமலை அவர்களுக்கான வாய்ப்புகள்ங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக. தமிழ்நாட்டு தலைமை பல்லிழிச்சு தான்னா பாஜக பல்லிழிச்சு போச்சு. பதவி ஆசை என்பது பாஜகவில் அதிகமாகிவிட்டது. ஏன் வினோத் செல்வத்துக்கு என்ன, SJ சூர்யாவுக்கு என்ன, இவங்களாம் இல்லையா? அவங்களும் அண்ணாமலை ஆதரவாளர்கள், அதனால அண்ணா அமர் பிரசாத் ரெட்டி இல்லையா? ஏன் கேட்குறேன்? விரட்டி விட்டீங்க நீங்கள், ஒரு வழி காட்டுறதுல அடைச்சிக்கினீங்க கதவை. நான் தான் பாஜகவே நான் காரி துப்புறாங்க மற்ற கட்சிக்காரலாம். இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதான். அண்ணாமலை அடுத்த மாதம் ஜூன் 2 நடக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து இந்த தேர்தல் முடிவடைஞ்சிருக்க இந்த சூழலில் பாஜகவுக்குள்ள ஓட்டு கணிசமான ஓட்டு பதிவு ஆகலை. NDA கூட்டணிக்கு முழுதாக எடப்பாடி பழனிசாமிக்கு உழுதுங்கிறது, அதிமுக ஓட்டுங்கிறது தனி. பட் ப்ளஸ் பாஜக ஓட்டு பெருசாக இளைஞர்கள் மத்தியில் வரல அப்படின்னா எந்த அளவு சார் உண்மை? அது ஏன் அந்த ரீசன், காரணம்? ஒருவேளை அண்ணாமலை இல்லாததான் காரணமா? என்ன கணக்கு சார் அது? நான் 2-3 தொகுதியை போய் பார்த்துட்டு வந்தேன். சென்னை தவிர வெளியிடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னென்னா, பாஜகவினர் அதிமுக ஓட்டு போட்டாங்க. சில இடங்களில், எல்லாம் பொதுவாக சொல்ல, எங்கெங்கே அதிமுக நிற்கிறதோ அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே எல்லாம் அதிமுக ஓட்டு போட்டாங்க. ஸோ NDA எடப்பாடி வந்துடுது. பாஜக நிற்கும் தொகுதிகளில் பாஜகவினரே ஓட்டு போடல. ஏன்னா நெருங்கிய நண்பர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு மனம் கொடுக்கலான்னு. ஏன் மோடி இது மாதிரி கை விட்டீங்களாப்பான்னு. சார் அவர் சொல்லுவார், சார் அவரை கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிங்க, நாங்கள் கேண்டிடேட்டை பார்த்து போடுவோம், கட்சி பார்த்து போட மாட்டோம். அப்படி ஒருத்தங்க. இன்னும் சில பேர் அண்ணாமலைக்கு துரோகம் பண்ண கட்சியா? யோ, அண்ணாமலே கேம்பெயின் பண்ணா அப்படி ஏன் இப்படி பேசுகிறீங்க? அண்ணாமலை மனசு வருத்தப்பட மாட்டாரா? அவர் வருத்தப்பட்ட எங்களுக்கு என்ன சார்? அவர் நோகாட்சாங்க. திராவிட பாஜக நால்வர் அணி அவரை துரோகம் பண்ணது அவர் பெருந்தன்மையாக நடந்தது. நான் அவங்களுக்கு போய் எல்லாருக்கும் போய் கேம்பெயின் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். எங்களால் ஏற்றுக்க முடியாது சார். அப்போ நீங்கள் அண்ணாமலைக்கு பண்ணுற துரோகமானு கேட்டேன். ஸோ வாட்? எங்கள் தலைவருக்கு துரோகம் பண்ணால் நாங்கள் போட மாட்டோம். என்னோட பண்ணிங்க. நான் அவர்கிட்ட கேட்டால் ஓட்டு போடுன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட நீ கேட்டதுனால நண்பர் நம்மள்கிட்ட சொல்கிறேன். என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பீப்புள் பாஜகவினரே ஓட்டு போடல. ஏன்னா முதல்ல கேண்டிடேட் சரியில்லை, ரெண்டாவது அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுக்கப்படல. கடைசி 3 நாள், அது எப்போ போனி ஆகாது தெரிஞ்சதுனால, கோவிந்தா கோவிந்தா ஆயிடுவோன்னு தெரிஞ்சதுனால அண்ணாமலைக்கு முதல்லேருந்து மதிப்பு கொடுத்தாங்களா? இல்லை. எப்போ மதிப்பு கொடுத்தாங்க? ஒரு வாரம் முன்னாடி. ஹெலிகாப்டர், பிளேனு, கப்பல், பயந்து போய் கப்பல், பிளேனு, ஹெலிகாப்டர், ராணுவ டேங்க்கு எல்லாம் கொடுத்து அமிச்சிங்களே. எப்போ அமிச்சிங்க? ஐபி அடிச்சது, SOS அமிச்சது, ஐபி வாஷ் அவுட்டுன்னு அமிச்சது. 37 கேண்டிடேட்ஸும் வாஷ் அவுட்னு ஐபி அமிச்சது. அமித்ஷா தூக்கி தள்ள போட்டார் டேபிளில். என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் நல்லா பிரச்சாரம் பண்ணுறோம், திமுக அதிமுகவுக்கு
ஈக்குவலாக பிரச்சாரம் பண்ணுறான். திமுக அதிமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறீங்களா? யாராவது சொன்னால் நீங்கள் சிரிப்பாங்க. ஆனால் அது திட்டி விட்டு அண்ணாமலை கூப்பிட்டு போய் கேம்பெயின் பண்ணுன்னு அண்ணாமலைக்கு பிறகு தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது, கும்பல் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எங்கிட்ட சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள், வீடியோவை எங்கிட்ட இருக்குது. எந்த பாஜக வேட்பாளர் இன்க்ளூடிங் நயினார் நாகேந்திரன் பிரச்சார கூட்டங்களுக்கு கும்பல் வந்தது? பாஜக ஆளுதான் சொல்கிறேன், அதிமுக ஒட்டி குற்றம் போட்டிங்க. இதில் ஒரு பாஜக தலைவர் ரொம்ப சாரிஸாக எல்லாரையும் கூப்பிட்டு தொண்டர்கள் வாக்காளர்கள் இல்லை, அதிமுக தொண்டர்களை கூப்பிட்டு, பேர் சொல்ல மாட்டேன், ரொம்ப வெல் நோன் ஃபேஸ், பெரிய பதவியில் இருக்கார், அதிமுக தொண்டர்களை கூப்பிட்டு 1000 ரூபா கொடுத்து என் கூட்டத்துக்கு அதிமுக ஷால்வு இல்லாமல் வாங்க. யாரை ஏமாத்துறீங்க? மோடியா, அமித்ஷாக்கு, நட்டா? அது ஏன் சார் அதிமுக சால்வு இல்லாமல் வாங்க? அதிமுகன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்கள்? இப்போ ஒன்று பாஜக ஷால் போத்திட்டு வந்தால் பாஜகன்னு தெரிஞ்சு போயிடும். எந்த ஷாலும் போட்டோன்னா பொதுமக்கள் ஆதரவு பொங்கி வழியுதுன்னு காட்டுறதுக்கு அந்த மீட்டிங் மட்டும் கொஞ்சம் ஷாலை பேக்கெட்டில் வச்சுட்டு வந்து நின்றுட்டு 1000 ரூபா வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிடுங்க. இந்த நியூஸ் டெல்லிக்கு போய் கச்சாமுச்சான்னு கத்துனாலும் யாருக்கிட்ட நாடகம் போடுறீங்கயா? நீ பண்ண ஆள் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆள், ஊடக இருக்கான் உள்ள. நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களை ஏமாற்ற முடியுமா? உங்கள் பள்ளி இழிச்சு போச்சே. அதிமுக காரனை கூப்பிட்டு அவங்க ஷால் அந்த துண்டு இல்லாமல் வாங்க, 1000 ரூபாய் எடுத்துக்காங்க, எங்கள் பிரச்சார கூட்டம் நடக்கும்போது மட்டும் துண்டு இல்லாமல் வாங்க, அப்புறம் துண்டை கட்டு போங்கன்னா இது எடப்பாடி காதில் போய் அவனை கூப்பிட்டு தொலைச்சிட வேண்டாம். அவன் பசங்க எஸ்கேப் ஆகிட்டான். இந்த மாதிரி வேடிக்கை எல்லாம் தெரிஞ்சு டெல்லி அண்ணாமலை களத்தை இறக்கிது. அண்ணாமலை சின்சியராக பிரச்சாரம் பண்ணான். எந்த விதமான அவர் சொன்னாராம், நான் முதல்ல என்னை எதிர்த்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன், அப்புறம் தான் ஆதரவாளர்களுக்கு. ஆனால் அண்ணாமலை தள்ள வச்சு கொண்டாடியது பாஜக வேட்பாளர் இல்லை, அதிமுக வேட்பாளர். வாண்டடா போய் கூட அவரை வீட்டிலே போய் சந்திச்சு, வீட்டில் போய் காலில் விழுந்து கோயம்புத்தூர்லாம், ஐயா நீங்கள் வந்தால் தான் நாங்கள் பழைப்போம், எங்கள் எடப்பாடி பண்ணார் பாவம், இல்லைங்களா அவரால் சுத்த முடியல, உங்கள் அளவுக்கு திறமையாக பண்ணக்கூடியவன் பாஜக. சொன்னால் நான் இல்லாமல் நிறைய தலைவர் இருக்காங்க, விட்டுருங்க நீங்கள் வாங்க அப்படின்னு. ஆனால் அண்ணாமலை சொன்னார், ஒரு கண்டிஷன், 10 பைசா பணம் கொடுக்கக்கூடாது, ஷால்வை போடக்கூடாது, மாலை போடக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் கொடுக்கக்கூடாது, என் காரில் வருவேன், நிறுத்துவேன், ஜீப்பில் ஏறுவேன், பிரச்சாரம் பண்ணி இறங்கி போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தலைவர் நாங்கள் பார்த்ததே இல்லை சார் எங்கள் வாழ்க்கையில். எங்கள் கட்சிக்கார நடிகைகளே பேச்சாளர்களே ஒன்றுன்னு கை காட்டுறாங்க, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கை காட்டுறாங்க. பேச்சாளர் ஸ்டார் பேச்சாளர்கள்லாம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுன்றாங்க. கேட்டால் கட்சி கொடுக்குற பணத்தை கொடுக்குற, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 10 பைசா வேண்டான்னு சொல்கிறீங்க சார், உங்களை கையெடுத்து கும்பிட்றதா காலில் விழுந்து கும்பிட்றதான்னு தெரில அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டதாக கேள்விப்படுறோம். இது அண்ணாமலை சொல்ல, அண்ணாமலை கூட இருந்தவங்க. ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் மீட்டிங் தான். ஒரு ஏடிஎம்கே ஒரு கேண்டிடேட் வரணும்னா ரூமுக்குள்ளே போய் பேச மாட்டார், அது இப்போ ஆளில் உட்காந்து தான் பேசுவார். அதில் ஒருத்தர் சொன்னது. ஸோ அண்ணாமலைக்காக கூடிய கூட்டம் பாஜகவை விட அதிமுக கூட்டணி வேட்பாளர் அதிகம். பாஜகவுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல, ஆனால் மனசார ஓட்டு போடுறவங்க அண்ணாமலைக்கோசரம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டது 30% இருக்கும். 70% அண்ணாமலை கை தட்டிட்டு தலைவர் வாழ்க எல்லாம் விசில் ஆட்டிட்டு தலைவன் கத்திட்டு இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டு. அப்போ திட்டமிட்டே வந்து கரெக்டாக அதிமுக நிற்கிற தொகுதியில் அதிமுகவுக்கு போட்டுருங்க, ப்ளஸ் 27 சீட்டில் பாஜக ஒருத்தர் கூட அண்ணாமலை அவர்கள் போடலை. 27 சொல்ல மாட்டேன், 25 24 20 வச்சுக்கலாம். நம்ம வந்து அப்படியே மேக்ரோ சர்வே பண்ண முடியாது. ஒரு பொதுவான ஒரு கருத்து. தொகுதியில் போடலை. சில தொகுதிகளில் வந்து பல தொகுதிகளில் அண்ணாமலை சொல்லி கூட பாஜகவுக்கு ஓட்டு போடல, ஏன்னா ஓட்டு போடல, அது 4ஆம் தேதிக்கு தெரிஞ்சு போகுது. நிச்சயமா சார். அப்போ அதே நேரத்தில் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கிறத வந்து நம்ம எப்படி இது பண்ணிக்கிறது? ஏன்னா அவங்க வந்து இதை விட அதை விரும்புகிறாங்களா இல்லை? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் அண்ணா தனிச்சே நிற்கணும்னு சொல்லி தானே இது பண்ணாங்க. அதிமுக வந்து பெருசாக இது பண்ணல, அதனால தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். அந்த முறை அதை எப்படி டேக்கப் பண்ணுறாங்க? இது ஒரு பத்திரிகைகள்னா ஒரு பாஜகக்காரன்ட்டு கேட்டேன், எடப்பாடி வேணால் பண்ணியிருக்கலாம், ஒரு காலத்தில் சண்டை போட்டுக்கலாம், திட்டிருக்கலாம், அடிச்சுக்கலாம், ஆனால் அண்ணாமலைக்கு துரோகம் பண்ணல. வாய்க்கால் சண்டை போட்டுக்கிறாங்க. நீ போயிடுனா நான் போயிடுனா, நீ யோகிமா, அது அப்புறம் எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் கை சரி போகுது. ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து அண்ணாமலைக்கு துரோகம் பண்ணவர்கள் துரோகிகள். ஓகே, எடப்பாடி எதிரி, முன்னாள் எதிரி, இப்போ கூட முன்னாள் எதிரி, அவரை மறந்துட்டோம், அவருக்கு ஓட்டு போட்டோம். ஏன்னா அவர் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டு. அடுத்தது ஆட்சி அமைக்க போகிறது பாஜகவான்னு கேட்டான். எனக்கு மூஞ்சி எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியல. 27 சீட்டில் போட்டிட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக போகிறீங்களா?
ஏன் அந்த சீட்டில் ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணோம்? அதிமுக போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் வந்துட்டு போட்டோம். திமுக தானே கூடாதுன்றீங்க, அதிமுக போட்டு போகிறோம். அவன் லாஜிக் என்னை மலைக்க வச்சுது. என்னடா பிள்ளை கூட யோசிக்கிறாங்க மக்கள்னு. ஸோ பாஜக கைவிட்டது பாஜகவினர் தான், மற்ற கட்சிக்காரர்கள். அதிமுக ஒழுங்காக வேலை பண்ணாங்க. அப்போ அதாவது என்டிஏ கூட்டணியில் பாஜக அதிமுக கணிசமான இதில் வந்து இப்போ அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை சீட்டு சரியான கருத்து கணிப்புங்கிற பேரில் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் விஜய் வருகையினால வந்து அதிமுகவுக்கு வந்து 150 சீட்டு வரை வரும், திமுக தோல்வி உறுதி, 50 சீட்டு 60 சீட்டில் வந்து ஒரு கணிப்பு வந்துட்டு இருக்குது. இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் வந்து பெருசான இடம் கொடுக்க தயாராக இல்லைம்மா. அது வந்து மோட்டு வலையில் உட்காந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு, கட்சிகளிடம் பணம் வாங்கிட்டு ஒரு ஓப்பனாக 70% வந்து பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஓகே, அது யூடியூப் சேனல் ஆகட்டும், டிவி சேனல் ஆகட்டும், பத்திரிகை ஆகட்டும், மீடியா ஆகட்டும், மேகசின் ஆகட்டும், டெய்லி ஆகட்டும், என்ன வேணால் பணம் வாங்கிட்டு தான் கருத்து கணிப்பு பண்ணுறாங்க. அது எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது, நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன். நேர்மையான கருத்து கணிப்பு இருக்குது, அது ஒன்றா 1 2 4 5 வச்சுக்கலாம். மீதி எல்லாமே பணம், இன்ஃப்ளூயன்ஸு, கொஞ்சம் பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கோசரம். சில கருத்து கணிப்பில் அவங்க நண்பர்கள்லாம் ஜெயிப்பான்னு போட்டாங்க. ஒருத்தர் எடுத்து காமிச்சார், இவர் ஷூர் லூஸ் கேண்டிடேட், இவரை போய் ஜெயிப்பான்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காருன்னாரு. டப்புன்னு வேறு என்னத்தை சொல்ல முடியும்? கருத்து கணிப்புலாம் வேஸ்ட்டு. எக்ஸிட் போல் கூட 29ஆம் தேதி வர்றது கூட எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்னு தெரில. மக்கள் மனதில் என்ன இருக்குது என்பதை வாக்குப்பதிவு முடிவு என்று டிக்ளரேஷன் பண்ண அப்புறம் தான் தெரியும். டிக்ளேர் பண்ணியே ராஜகண்ணப்பனை ஜெயிச்ச ராஜகண்ணப்பனை தோக்க வச்சு சிதம்பரத்தை ஜெயிக்க வச்சாங்க. சிவகங்காவில் காலில் விழுந்தான ஜெயலலிதாட. கண்ணப்பன் கம், யூ அக்செப்ட் டிஃபீட், லெட் பிசி வின். அந்த அம்மாவோட பெருந்தன்மை. அந்த அம்மாவை போய் கேவலமாக பேசினார் இவர். ரீகவுண்ட் மந்திரின்னு சொன்னாரே மோடி, அந்த ரீகவுண்ட் மந்திரி ராஜகண்ணப்பன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாட்ட சொல்லியாச்சு. காலில் விழுந்து அப்புறம் ரீகால் பண்ணாங்க. ரீகால் மினிஸ்டர், ரீகவுண்ட் மினிஸ்டர்னு பார். ஆகையினால் எழுத்துப்பூர்வமாக, நான் ரொம்ப உஷாரான போர்வழி, எழுத்துப்பூர்வமாக தேர்தல் அதிகாரி கொடுத்த பிறகு தான் நான் நம்புவேன். அது வரைக்கும் நம்ப மாட்டேன். இந்த தேர்தல் முடிவுகளில் கண்டிப்பாக பாஜக வந்து கூர்மையாக உற்று நோக்கும் தானே. ஏன்னா இந்த ரிசல்ட்டு அண்ணாமலை இருந்து ஒரு ரிசல்ட்டை பார்த்துருப்பாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஸோ சட்டப்பேரவை தேர்தலுக்கு இப்போ இவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்கல்ல, மாநில தலைவர் இவர் தான், அவர் தான், இந்த கரிஸ்மெட் லீடர்லாம் கிடையாதுப்பா, பாஜகவில் யார் வந்தாலும் உழைச்சி நாங்கள் வந்து கட்சை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய தலைவர்கள். இந்த முடிவுக்கு அப்புறம் இந்த நிலை எந்த மாதிரி சார் மாறும்? மீண்டும் அண்ணாமலை அவர்களுக்கான வாய்ப்புகள்ங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக. தமிழ்நாட்டு தலைமை பல்லிழிச்சு தான்னா பாஜக பல்லிழிச்சு போச்சு. மீண்டும் 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 4-5 பேருக்கு சீட்டை கொடுத்து தாவைக்கார அதை விடுங்க. நாம் தமிழரில் 25 வயசு பையனை மயிலாப்பூரில் போட்டிருக்கான் அருண். 25 வயசு பையன். அந்த யங்ஸ்டர் போடலைங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அரசியலுக்கு இளைஞர் வரணும், கேண்டிடேட் போடுறது மட்டும் 75 80 நடக்க முடியாதவன், குச்சி வச்சு நடக்கிறவன், காலில் முட்டி வலி வரவன், ஆல்ரெடி அமைச்சராக இருக்கவன், கவர்னராக இருந்தவன், மினிஸ்டராக இருந்தவன். பதவி ஆசை என்பது பாஜகவில் அதிகமாகிவிட்டது. ஏன் வினோத் செல்வத்துக்கு என்ன, எஸ்.ஏ. சூர்யாவுக்கு என்ன, இவங்களாம் இல்லையா? அவங்களும் அண்ணாமலை ஆதரவாளர்கள், அதனால கொடுங்க. அமர் பிரசாத் ரெட்டி இல்லையா? ஏன் கேட்குறேன். காயத்ரி ரகுராம் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேண்டிடேட், மயிலாப்பூரை கொடுத்தா ஜெயிச்சிருப்பாங்க. கௌதமி இருந்தாங்க, ராஜபாலத்துக்கு விரட்டி விட்டீங்க நீங்கள். இவங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டுன்னு விரட்டி விட்டீங்க. எல்லா அதிமுக போய் தஞ்சை அடைந்தாங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு எங்கே வழி காட்டுறீங்க? ஒரு வழி காட்டுறதில்ல, அடைச்சிக்கிறீங்க கதவை. நான் தான் பாஜகவே நான் சாகும் வரைவில் பாஜகவில் தேர்தலில் போட்டி விடுவேன். வீல் சேரில் வந்தால் அது போட்டி போடுவேன், ஆம்புலன்ஸில் வந்தால் அது போட்டி போடுவேன். காரி துப்புறாங்க மற்ற கட்சிக்காரெல்லாம், காரி துப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதான். அண்ணாமலை அடுத்த மாதம் June 2 நடக்கும். ஆந்திராவிலேருந்து எம்பி ஆகி யூனியன் மினிஸ்டர் ஆகி போயிடுவார் அண்ணாமலை. இல்லை தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்து மீண்டும் வந்து எம்பி தேர்தல் தனியாக போட்டி போட்டு 25 சீட் ஜெயிப்பார். இதுதான் என்னோட கணிப்பு. பாஜக தலைமை அந்த முடிவு தான் எடுத்திருக்கா என்ன? பாஜக தலைமை எது இந்த தேர்தலில் பள்ளி இழிச்சு போச்சு வச்சுக்கோங்க. அண்ணாமலை தான் மீண்டும் தலைவர். அண்ணாமலை கேட்பாங்க, மத்திய எம்பியாக வரீங்களா, தமிழ்நாடு அண்ணாமலை செகண்ட் தான் சூஸ் பண்ணுவார். தமிழ்நாடு பாஜகவை லீட் பண்ணுறேங்க பார், ரவுண்டு கட்டி அடிப்பார் டப்பன்னு. அப்போ அப்படி ஒருவேளை மாறும் பட்சத்தில் இப்போ இருக்காங்கல்ல, இப்போ பாஜக எல்லாம் ஒரு கட்டுப்படுவார். அதை தான் கேட்க, எல்லாம் ஒரு சைட் லைன்
தலைவராக வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, மேடையில் போனுங்க, ஷாலை போதுங்க, போயிட்டே இருங்க. ஆனால் ஒன்று சொன்னாராம், சொல்லுவாராம், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நான் சொல்கிற வேட்பாளர்கள் தான் நிறுத்தணும், கணக்கட்டெல்லாம் நிறுத்தக்கூடாது, ஓல்டேஜ் ஹோம்லாம் நிறுத்தக்கூடாது, நான் சொல்கிற ஆள் தான் நிறுத்தணும். அமைச்சராக இருந்து, மத்திய அமைச்சராக இருந்து, மாநில அமைச்சராக இருந்து, பக்கத்து அமைச்சராக இருந்து, பக்கத்து நாடு பக்கத்து ஊரில் அமைச்சர்கள்லாம் நிறுத்தக்கூடாது. இப்போ ஆல்ரெடி போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் போட்டி போட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் அசம்பிளிக்கும் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்த ரவுண்டுங்க எட்டி பார்த்தா அசிங்கமாக தானே. ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, பாஜக மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்குமா, டிவி சீரியல் நடிகைகள் பேச்சு ஓட்டு கேட்குமா? அந்த கேவலம் அரங்கேறி இருக்கு. கமலாயரில் ஒரு ஏஜென்ட்டு டிவி துணை நடிகைகளை பிரச்சாரம் ஒருத்தர் கேட்டார், பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. ஒரு தொகுதியில் 2 வாட்டி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 50 லட்சம் 40 லட்சம் எல்லாம் ஐபி வழியே போயிடுச்சு. டெல்லிக்கு ஆப் இருக்குது. தேர்தல் முடிஞ்சு சில பேரோட தலை உருள போகுது பாஜகவில், சொல்ல முடியாது. அவங்க கண்டினியூ பண்ணாலும் போனோம், நம்ம உள்ள நினச்சின்னுக்கிறோம். துணை நடிகைகளை வச்சு ஓட்டு கேட்குறீங்களே, மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்க வெக்கமாக இருக்கா உங்களுக்கு? அவமரியாதை நினைக்கிறீங்களா? அசிங்கம்னு நினைக்கிறீங்களா? இல்லை மோடி பேர் சொன்னால் ஓட்டு வராது, துணை நடிகைகள் பேர் சொன்னால் ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி எங்கே சார் நடந்துச்சு? வேணாம் விட்டுருங்க, உள்ள டீப்பாக போக தயாராக இல்லை, விட்டுருங்க, வேணாம். அது பெரிய பெரும் தலைவர்களே பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒருத்தர் கேட்டார், பெரும் தலைவர்களுக்கே மோடி மேல் நம்பிக்கை இல்லாத போது மற்ற வேட்பாளர்கள் எங்கேயா நம்பிக்கை வரப்போகுதுன்னு கேட்டார். உண்மையான கேள்வி. நீங்கள் 1008 சொல்லலாம், தேர்தல் யுக்தி என்பது வேற. மோடி பேரை சொல்கிறோம், எடப்பாடி பேரை சொல்கிறோம், துணை நடிகர் பேரை சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா ஆக்ட்ரஸ் பேரை சொல்கிறோம், ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பேரை சொல்கிறோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் சரி துணை நடிகைகள் இருக்காங்களா, அந்த டெய்லி லேபர் ஒரு டிவி சீரியல் வந்தவங்க, அவங்கள வச்சா பாஜக ஓட்டு கேட்கணும். என்னங்க இவ்வளோ க்ஷீணமாக போச்சு பாஜக. தமிழ்நாடு பாஜக எங்கே மூஞ்ச வச்சுக்குன்னு தெரில. கண்டிப்பாக தோக்கலாம், இதெல்லாம் அடி விழப்போகுது. இப்போ தோக்குங்கிறதாலே கேட்க 4 முகம் எனக்கு தெரிஞ்சனா அந்த 4 முகத்தை கேட்க நான் பேர் சொல்ல தயாராக வேண்டாம், பேரை விட்டுருங்க. இல்லை சார் இல்லை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது? நயனார் யாருமே தேய்க்காத போது அப்புறம் என்ன, ஐயாசாமி ஜெயிப்பான்றாங்க, அப்புறம் வந்து விஜயதாரணி ஜெயிப்பான்றாங்க, 1 2 ராதாபுரம் விஜயதாரணி வேற யார் இவரா, அவர் ஒருத்தர் நல்ல பேர், நல்ல பேர். அதே போன்று இந்த வாட்டி பாஜக ஜெயிக்க போகிறது தென் மாநிலங்கள், தென் மாவட்டங்கள் மட்டும்தான். சவுத்து நயினாருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு முக்குலத்துவ தலைவர், பாஜக தலைவர், நிறைய செலவு பண்ணிருக்கார். அந்த மாதிரி ஒரு 3-4 சவுத்தில் வரும்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாம் வாஷ் அவுட்டுன்றாங்க. அது நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. இப்படி நமக்கு தகவல் வருதுன்னு சொல்லாமே தவிர இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஜோசியக்காரனும் இல்லை, சீபாலஜிஸ்டும் இல்லை. கண்டிப்பாக சார். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஒருவேளை நம்ம ஒன்றும் கணிப்பாக யதார்த்தமாக தான் சொல்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை, நம்ம கடந்த பேட்டிகளும் கூட சொல்லலை. திமுகவுடனான அண்டர்ஸ்டாண்டிங்கே பாதி தொகுதியில் பாஜக வந்து கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வந்து டக்குன்னு இந்த தொகுதிக்கு வராங்க. ப்ளஸ் திமுகவும் அதுக்கு ஏற்றவாறு கேண்டிடேட்டை போட்டிருக்கு. பாஜக கேரக்டர் முடிவு பண்ணதே திமுகன்னு சொல்கிறது வந்து என்கிட்ட அதிமுக தலைவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு முன்னாள் மந்திரி சொன்னார், என்னங்க உங்களுக்கு தெரிஞ்ச கட்சியில் வந்து கேண்டிடேட்லாம் முடிவு பண்ணது டிஎம்கேவேன்னு, என்ன விளையாடுறீங்கன்னு. நான் தலைவா, திருவண்ணாமலை போய் ஏழுமலை போட்டிங்களே, திருவண்ணாமலை வேலுக்கு எதிராக நயினாரோ அண்ணாமலையோ போட்டுருந்தீங்கன்னா தோக்கடிச்சிக்கலாம். ஸ்டாலினுக்கு எதிராக குஷ்பு போட்டிங்களா? உதயநிதிக்கு எதிராக யாரை போட்டிங்க? சரி, அதிமுக ஆதிராஜாரை போட்டி. அது வந்து திமுகவுக்கு நன்றி கடன் பாஜக செலுத்த வேண்டாமா? எல்முருகன் போட்டி போடுற இடத்துல திமுகவின் புது இளம் பெண் யாருன்னு தெரியாது ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சந்தேகமாக பார்க்குறாங்க. அப்போ எல்முருகன் அவர்களுமே திமுகவோட டையை போச்சு பேசிட்டாங்களா? எல்லா கட்சி தலைவரும் டை, அண்ணாமலை தவிர 1-2 பேரை, சக்கரவர்த்தி தவிர, எஸ்ஆர் சேகரை தவிர எல்லாம் டைப்பு டப்பு இல்லை, எல்லாம் எக்கச்சக்கமாக சேர்த்துட்டாங்க. சரி, இது என்னன்னா எத்தனை நாளைக்கு தான் மோடி அமித்ஷாவை ஏமாற்ற போகிறீங்க? இல்லை அவங்களும் இதில் கூட்டான்னு ஒரு டவுட் வருது. பாரு எங்கள் ஷேர் போயிடுச்சான்னு, அது மோடிக்கு போகாது. மோடிக்கு புள்ள குட்டி குழந்தை குட்டி, அவர் நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்டார், ஒரு ஜோல்னா பையன் மாட்டிட்டு காசியில் போய் ஒரு ஆசிரமத்தில் உட்காந்துப்பார், இமாலயில் போய் உட்காந்துப்பார். நான் மோடி என்றைக்குமே லஞ்ச ஊழல்னு சொல்ல மாட்டேன். அவர் அப்பழு கட்டுறவர். அவர் காஃபி அவர் சொல்கிறாங்க, அவர் சாப்பிட்ற சாப்பாடே சம்பளத்துலேருந்து கொடுக்கலாம். இலவச சாப்பாடு உண்டு பிரதமருக்கு, ஏன் சம்பளத்தில் கழிச்சுக்கோ. அப்துல் கலாம் மாதிரி வாழ்க்கை நடத்துகிறார். ஒரே ரூமில் தான் தங்குறாரு, பாய் விரிச்சு படுக்கல, அவ்வளோதான். பாஜகக்குள்ள ஒரு குடும்ப வாரிசு அரசியல், ஒரு வாரிசு அரசியல் இல்லை, வாரிசு வியாபாரம். மோடி, நிதின் கட்கரி, ஒரு 2-3 பேரை தவிர அமைச்சரவையில் இருக்கிறவங்க வியாபாரிகள். எந்த மூஞ்சில
காங்கிரஸ் அமைச்சர்கள் எந்த மூஞ்சி வச்சுன்னு சொன்னீங்க? எல்லாம் கலெக்ஷன் ஏஜென்ட் ஆகிட்டாங்க பாஜக மந்திரிங்கள்லாம். கேபினெட் மினிஸ்டர்ஸ், துணை அமைச்சர்கள், கேபினெட் மினிஸ்டர் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் வியாபாரம் தான் கொண்டாப்பா பண்ணலாம், நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன். என்ன மோடிக்கு நாயலாக இருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிதின் கட்கரியோ இல்லை அதாவது மோடி அவர்கள் மாதிரி உள்ளவங்க கூட ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்களாம் அப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தெளிவாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. எல்லா ஆர்எஸ்எஸ்லையும் வந்தவங்க நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அதுவும் அங்கே எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் முழுக்க இல்லை, அடுத்த தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தலும் காலி ஆகிடும். ஏன்னா பதவி வெறி வந்துடுச்சு. ஓகே, பதவி வெறி வந்துடுச்சு. ஒருத்தர் வீடு எடுத்து தங்குறாரு 2 மாதம் 3 மாதம் அப்படின்னா அவர் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க தான் இருக்காருங்க. சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் எல்லாம். இது அப்போ என்ன நடக்குது? டெல்லிக்கு தெரிஞ்சு வாய் மூடிட்டு இருக்கா, டெல்லி கண்ணில் மண்ணை தூக்குறாங்களா, இல்லை டெல்லி தெரிஞ்சுக்காமல் இருக்கா தெரியல. இல்லை தமிழ்நாடு மோடி பார்வையில் இருக்கா, அமித்ஷா பார்வையில் இருக்கா? மோடி இல்லை, இதில் இல்லை உள்ள சீன்லே இல்லை. அவர் நீ குறை சொல்லவே, அவர் குறை சொல்லலை, நேரடி கட்டுப்பாடு அமித்ஷா பார்வையில் இருக்கா, மோடி அவர்கள் யார் கட்டுப்பாடு? ஆனால் மோடி கட்டுப்பாட்டுல மோடி உலக தலைவர் ஆகிட்டார். ஓகே, அவர் தமிழ்நாடு எலெக்ஷன் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாரு தவிர யார் யார் இந்த கேண்டிடேட்டு, யார் எங்கே போடணும் அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தார். இப்போ அவருக்கு மூச்சோடவே டைம் இல்லை. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் அவர் வாழ்வா சாவா பிரச்சனை. மம்தாவை இறக்கியா மோடி வெஸ்ட் பெங்காலில் பண்ண பிரச்சாரத்தில் 100% 10 தமிழ்நாட்டில் பண்ணாத கேளுங்க. இல்லை, கேண்டிடேட் பிடிக்கல அவருக்கு. வட மட்டும் சவுத்தில் மட்டும் காந்தி மட்டும் பண்ணிட்டு போயிட்டார், 4 பண்ணிட்டு போயிட்டார். நிற்கும் கும்பலா பட்டு சென்னை பக்கமே வரல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு போனே ஆகாதுன்னு. இந்த லெவலில் போச்சுன்னா 29 பாராளுமன்ற தேர்தலில் பிடிக்கிறது கஷ்டமாயிடும். அது இப்போவே மத்திய பாஜகவும் தமிழ்நாடு பாஜக விழிச்சிக்கலன்னா தலைமையில் தொங்குற கத்தி டெமக்கல் ஸ்வாட் ஹேங்கிங் ஓவர் ஹெட்னு ஒரு பழமொழி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி.